வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் இனிய நாளாக அமைவதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தினசரி ராசி பலன். முதல்ல தினசரி ராசி பலன் என்றால் என்ன அப்படிங்கிறத நாம் விவரமாக முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ராசியில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அன்றைய தினத்துடைய பலன்களை ராசி பலன்களாக சொல்லப்பட்டு வருகிறது. இதில் முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரம் மாறிக்கொண்டு வருவார். 2.25 நாட்களிலே ஒரு ராசியையும் மாறிவிடுவார். இதே அடிப்படையில் தான் நாம் பிறந்த நேர ஜாதகத்திலேயும் சந்திரன் நட்சத்திரம் மாறுவார். 2.25 நட்சத்திரம் முடிந்ததும் ராசியும் மாறுவார். அதாவது ஒரு குறிப்பிட்ட தசையில் நாம் பிறந்திருப்போம். அதாவது ஒரு நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருப்போம். அந்த நட்சத்திரத்துடைய தசை மாறினோடனே அடுத்த நட்சத்திரத்துக்கு மாறிடுவார் சந்திரன். அதாவது அடுத்த தசைக்கு மாறி அந்த தசையில் அது ஒரு விதமான பலனை நமக்கு கொடுப்பார். அதுக்கு அடுத்து வயது ஆக ஆக பருவம் மாற மாற தசைகள் மாறி நட்சத்திரங்கள் மாறி ராசிகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் சந்திரன் மாற்றமடைந்து விரைவாக செல்லக்கூடிய கிரகம். உதாரணமாக ஒருத்தர் பரணி நட்சத்திரத்தில் 10 வருஷ தசை இருப்பு பிறந்திருக்கார் அப்படின்னு வச்சுக்குவோம். அதாவது சுக்கிர தசை 10 வருஷம் மீதம் இருக்க பிறந்தவருக்கு 10 வயசு முடிந்த பிறகு பரணி நட்சத்திரத்திலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்திற்கு சந்திரன் மாற்றம் அடைந்து விடுவார். அதாவது சுக்கிர தசை முடிந்து சூரிய தசை ஆரம்பித்துவிடும். சூரிய தசை கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒரு பாதம் முடிந்த பிறகு கார்த்திகை நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்திற்கு நட்சத்திர மாற்றம் அடையும் பொழுது சந்திரன் ரிஷப ராசிக்கு மாறிவிடுவார். அதனால் சந்திரன் என்பவர் நிலை மாறக்கூடியவர். அதனால் பிறந்த நேர நட்சத்திரத்தை வைத்து பிறந்த நேர ராசியை வைத்து நாம் கணக்கிட்டு பலன்கள் சொல்வது என்பது முடிந்து போன ராசிக்கும் கடந்து போன நட்சத்திரத்துக்கும் நாம் சொல்லக்கூடிய பலன்களே. இந்த பலன்களால் எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்கப் போவது கிடையாது. லக்னம் அப்படிங்கிறது நாம் பிறக்கும் பொழுது சூரிய ஒளி இந்த பூமியில் படும் பொழுது அந்த நேரத்தில் உருவாகக்கூடிய லக்னம். இந்த லக்னம் எப்பொழுதுமே நிலையாக இருக்கும். ஆதி முதல் அந்தம் வரை, பிறப்பு முதல் கடைசி வரை லக்னம் மட்டுமே மாறாமல் இருக்கும். ராசி நிலை மாறக்கூடியது. அதனால் நாம் பிறந்த லக்னத்திற்கு இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய ராசியையும் அவர் செல்லக்கூடிய நட்சத்திரத்தையும் அந்த நட்சத்திரத்தின் அதிபதியையும் வைத்து நீங்கள் பிறந்த லக்னத்துக்கு ராசியையும் இணைத்து பார்த்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே சரியாக இருக்கும். சரி அன்பர்களே, வாருங்கள் இன்றைய தினத்துடைய உங்களது லக்னத்திற்கான பலனை சந்திரன் எந்த ராசியில் சென்று எந்த வகையான பலன்களை இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் என்பதை பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 3வது நல்ல நாள், திங்கட்கிழமை. ஆங்கில தேதிக்கு மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2025வது வருடம். திதி என்று பார்த்தோம் என்றால் திருதியை திதி இன்று மாலை 6:38 வரை நடைமுறையில் இருக்கிறது. நட்சத்திரம் என்றால் சித்திரை நட்சத்திரம். இன்று மதியம் 2:46 வரை சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் செல்லுவார். அதற்கு அடுத்து சுவாதி நட்சத்திரம், ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து நம் அனைவருக்கும் சிறப்பான நற்பலன்கள் கொடுப்பார். அதனால் சந்திரன் இன்றைய தினம் செல்லக்கூடிய ராசி துலாம் ராசி. 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் துலாம் ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் எந்த வகையில் பலன்களை கொடுப்பார்? இன்றைய தினம் மதியம் 2:46 வரை
சித்திரை நட்சத்திரம், அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய பயணம் காரணமாக சந்திரன் துலாம் ராசியிலும் செவ்வாய் மிதுனத்திலும் இருந்து மதியம் வரை பலன்கள் கொடுப்பார்கள். அதற்கு பிறகு மதியம் 2:46 பிறகு சுவாதி நட்சத்திரத்திற்கு சந்திரன் மாற்றமடைந்து பயணத்தை மேற்கொள்கிறார். எந்த வகையான பயணம் என பார்க்கும் பொழுது சுவாதி நட்சத்திரம் என்பது ராகுவின் அதிபதியான நட்சத்திரம். அதனால் ராகு இருக்கக்கூடிய மீன ராசியும் சந்திரன் இருக்கக்கூடிய துலாம் ராசியும் இந்த 2 ராசிகளுடைய தன்மையை 12 லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மதியத்திற்கு பிறகு பலனாக தருகிறார் சந்திரன். அந்த வகையில் மேச லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இன்றைய தினம் எந்த வகையான பலன்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். உங்கள் வீட்டிலிருந்து 7ஆம் இடத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். 3ஆம் இடத்தில் செவ்வாய் பயணம் செய்கிறார். அதாவது சித்திரை நட்சத்திரத்துடைய அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடமாகிய மிதுனத்தில் பயணம் செய்கிறார். இன்றைய தினம் 7வது வீடு மற்றும் 3வது வீடு, இந்த 2 வீடுகள் தொடர்பான செயல்பாடுகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. 7ஆம் இடம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடியது. 3ஆம் இடம் என்பது உங்களது இருப்பிடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு மணப்பெண் இருக்கிறார் என்பதை இது உணர்த்துகிறது. அதனால் திருமணம் தொடர்பாக ஈடுபடக்கூடிய அந்த செயலில் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் இருப்பிடத்திற்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய பெண் உங்களுக்கு மனைவியாகவோ அல்லது கணவனாகவோ அமைவதற்கு இன்றைய தினம் செயல்பாடுகள் செய்ய இருக்கிறது. அதே மாதிரி 7வது வீடு அப்படிங்கிறது கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு 7ஆம் இடம் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடம் கூட்டுத் தொழிலை அமைத்து தரக்கூடிய அமைப்பு. அந்த வகையில் கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய அவர்களுக்கு 3ஆம் இடம் என்பது சுமூகமான உறவு நிலையை தரக்கூடிய வாய்ப்பு. இன்றைய தினம் கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களே, உங்கள் கூட்டாளியும் நீங்களும் சுமூகமான நிலையில் கலந்தாலோசித்து உங்கள் தொழில் விருத்தி அடையக்கூடிய வளர்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு செயல்பாடுகள் செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதே மாதிரி இன்றைய தினம் மதியம் ராகுவின் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தால் உங்களுக்கு துலாம் ராசி மற்றும் மீனம் ராசியின் பலன்கள் கிடைக்க இருக்கிறது. சந்திரன் கொடுக்க இருக்கிறார். 7ஆம் இடத்தில் துலாம் ராசியும் 12ஆம் இடத்தில் மீன ராசியும். அதாவது 7ஆம் இடம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடியது. 12ஆம் இடம் என்பது திருமணத்துக்கு தடையை கொடுக்கக்கூடிய வீடு. அதனால் மதியத்திற்கு பிறகு திருமணம் தொடர்பாக மேச லக்னத்தில் பிறந்த அன்பர்களாகிய நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது அதில் தடைகளும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத சந்திரன் உங்களுக்கு உணர்த்துகிறார் இன்றைய தினம். அதே மாதிரி கூட்டுத் தொழிலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கூட்டுத் தொழிலுக்கு கூட்டாளியோடு சேர்ந்து 12ஆம் இடம் என சொல்லக்கூடிய முதலீடுகள் செய்யக்கூடிய வீட்டின் மூலமாக செய்து வரக்கூடிய தொழிலுக்கு கூடுதலாக மூலதனம் செய்யக்கூடிய அமைப்பாக சந்திரன் மதியத்திற்கு மேலே உங்களுக்கு செயல்பட இருக்கிறார் இன்றைய தினம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.